ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இன்று ராத்திரி தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மத்தியில் என்னை ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தின என் தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் அன்போடு அழைத்த அருமையான அன்புக்குரிய போதகர் பாஸ்டர் ஜான் ஆசீர்வாதம் ஐயா அவர்களை மறக்க முடியாது. பாஸ்டர் அம்மாவை மறக்க முடியாது. ஏறக்குறைய 10-15 வருஷங்களுக்கு முன்பு எனக்கு அவங்கள முத அறிமுகம். எங்களோட திருச்சபையில் 2 முறை வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க. இதே இடத்துல பின்னால் ஷெட்டு இருக்கும்போது பல முறை நானும் இரவு ஜெபங்களில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்துருக்குறேன். மறுபடியும் இந்த இடத்துல, இந்த ஆலயத்தில், இப்படி ஒரு மகிமையான ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு, ஊழியர்களோடு, நல்ல அருமையான பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய நாமத்தை துதிக்க, மகிமைப்படுத்த என் ஆண்டவர் என்னை உங்கள் மத்தியிலே நிறுத்தினதை நினைத்து இந்த புதிய ஆண்டில் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை நல்ல மகிமையாக ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். 5:30 மணியிலிருந்து இப்படி தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். நல்ல குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகள் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆங்கில வேதாகமத்தில் ஃபேமிலி காட், அவர் ஒரு குடும்பங்களின் தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்கும். ஏன்னா மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவன் குடும்பமாக இருக்கணும், பிள்ளைகளை பெற்று பழகி பெருகி நல்ல சந்தோஷமாக சமாதானமாக வாழணும் என்பது தான் ஆண்டுடைய பரிபூரணமான சித்தம், அதுதான் விருப்பம். ஆமாம், அதனால் ஆண்டவர் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பங்கள் மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறார். என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கே கூடி வந்தாலும் அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர். அவருடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கைகளை ஒரு தாமின்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இதற்கு முன்பதாக பாடின அன்பு போதகர்கள் அருமையாக பாடினாங்க. நல்ல பாடல், நல்ல ஆராதனை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் ஆரம்ப காலங்களில் வரும்போது பிரதர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பையங்களாக இருந்தாங்க. 2-3 கல்யாணத்தில் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பல கன்வென்ஷன்லேயும் வந்து இதே இடத்துல மேடை போட்டு பாடல் ஒர்ஷிப்பெல்லாம் நடத்தியிருக்கிறோம். அதனால் கர்த்தர் உங்களோடு இசைச்சதுக்கு, அந்த நாட்களில் கொண்டு வந்து என் ஆண்டவர் பயன்படுத்தினதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கி ராத்திரி நல்ல பாடல்களை நம்ம கேட்டோம். நல்ல அருமையான ஆலோசனைகள். பாஸ்டரையோடைய மகன் நல்ல எப்படி ஒரு தகப்பன் தாய் எப்படி இருக்கணும் அப்படின்னு, பாஸ்டரையாவும் ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சபைக்கு ரொம்ப தேவை. நம்ம அப்பப்போ இப்படி குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகள், பிள்ளைகளுக்கு கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், ஆமாம், நிறைய காரியங்களை அவங்களே உங்களுக்கு நல்ல கற்றுக் கொடுத்து விட்டாங்க. அதையே நல்ல பிரயோஜனமான வார்த்தைகள். அதனை தொடர்ந்து அருமையான தேவனுடைய ஊழியர் அவர்களும் ஒரு எப்படி ஆவிக்குரிய வழியில் பயபக்தியாக ஒரு குடும்பம் இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல ஊழியர்களுக்காக, நல்ல திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னோடு கூட அருமையான தேவனுடைய ஊழியர் சுவிசேஷகர் மதுரநாயகம் வந்திருக்கிறாங்க. நாங்களும் குடும்பமாக, மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகள், மகா, நாங்கள் குடும்பமாக அநேக வருடங்களுக்கு அப்புறம் தற்செயலாகவே நான் யோசித்தேன், ஐயாட்ட பேசணும், ஒரு முறை நம்ம கூட்டங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரெக்டாக அவங்கள ஃபோன் பண்ண வச்சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்கள் மத்தியில் என்னை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். ஆமாம், தேவர்குலத்துக்கு முன்னாடி வன்னிக்கொணைந்தல், அங்கேருந்து இடது பக்கமாக கைத்தார் போகிற வழியில் ஒரு கிராமத்தில் இருந்து கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து வருகிறோம். ஒரு 40 கிராமங்கள் எங்கள் பகுதியில் கிறிஸ்தவர்கள் சபைகள் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்களில் மகிமையாக ஊழியத்தை செய்து வருகிறோம். ஒரு 75க்கு 35, ஒரு 50-60 லட்ச ரூபா செலவில்
ஒரு மகிமையான ஆலயம் கட்டி பூச்செல்லாம் உள்ள முடிஞ்சு வெளியே பூச்சை நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் மகிமையாக நடத்துகிறாரு. ஒரு 100 குடும்பங்களை தேவன் தந்திருக்கிறார், 2 கிளை சபையை தந்திருக்கிறார். அதனால் கர்த்தர் அந்த கிராமங்களில் மகிமையாக என்னோட 2 உடன் ஊழியர்களை கொடுத்துருக்கிறார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி நம்ம காத்திருப்போம். ஒரு பாடல், என் நேசர் நீர்தான் ஐயா, தெரிந்த பாடல், பழைய பாடல், ரீகன் கோமஸ் ஐயா பாடின பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நல்ல ஆராதனை செஞ்சிருந்தாலும் இந்த பாடல் ஒரு பாடலை பாடி இருந்த வண்ணமா அப்படியே நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். நல்ல கை தட்டி பாடுவோமா? பைபிள் பாட்டு நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, நேசர் நீர்தானையா. கொஞ்சம் கை தட்டி பாடுங்க. உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா, எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா, எந்தன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், நடு ஜாமத்தில் தியானிக்கிறேன், எந்தன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், நடு ஜாமத்தில் தியானிக்கிறேன். கைகளை தட்டி என் நேசர் நீர்தானையா. வாய் திறந்து சொல்லுங்க உங்க சத்தம். பின்னால் உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் பாடுங்க. என் நேசர். எஸ் ஆமே. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. சத்தமா சொல்லுங்க. எஸ் ஆமே. பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறு எதற்குமே அடிமைப்படே. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறு எதற்குமே அடிமைப்படே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன். சொல்லுங்க பிள்ளைகள் கொஞ்சம் வாய் திறந்து சேர்ந்து பாடுங்க. என் நேசர். எஸ் கர்த்தருடைய மகிமை. நேசிக்கின்றேன் உம்மை தானையா, உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. உம் இரத்தத்தால் என்னை. ஆமே. நன்றி ஐயா. உந்தன் அன்பாலே என் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே. ஓ எஸ் க்ளோரி. நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானை. ஓ ஆமே. உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, உம்மை தானையா. மத்தேயுல ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த 19 பேதுருக்காக ஆண்டவற்ற, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்களை பின்பற்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில நூறத்தனையான ஆசீர்வாதமும் மறுமையில நித்திய ஜீவனும் கிடைக்கும். இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல தேவை
இந்த 2 தான். இம்மையில 100 எத்தனை ஆசீர்வாதம், மறுமையில ஆனா ஆண்டவர் அதுல ஒரு கண்டிஷனை வைக்கார். நாமத்தை நிமித்தம் நிலங்களையாவது வீட்டையாவது உறவுகளையாவது இழந்தவன், ஆமா, அவன் 100 எத்தனையா ஆசீர்வாதங்களை பெறுவான். அதே யோவான்ட்ட ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர், நான் உண்மை உண்மையா நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் சொல்ல, நேசர் நீர் தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி உண்மையா, ஆண்டவரே என் நேசர் நீர் தான், என் ஆன்மா. தாவீது சொல்றான், வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. வெரி குட்மா தேவனே, என் ஆத்துமா உம்மேல். அந்த ஒரு பல்லவி எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிள்ளைகள்லாம் நீங்கள் பாடணும், கை தட்டணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல கரங்களை தட்டி. சிலர் கையை கட்டி பாடுவாங்க. அடிமை தான் கையை கட்டி நிற்கணும். உலகத்தில் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நம்ம அடிமை. நல்ல கரந்தட்டி பக்கத்தில் பைபிளை வச்சிருங்க. அந்த ஒரு பல்லவியை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் உற்சாகமாக. நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. சொல்லுங்க, என் நேசர், எஸ் ஆமென், நேசிக்கின்றே உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைந்து நாளோ ஏங்குதையா. சொல்லுவோம், ஓ உம்மை நினைந்து நாளோ ஏங்குதையா. என் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றே, நடுஜாமத்தில் தியானிக்கிறே. என் படுக்கையிலே உம்மை, எஸ், ஓ நடுஜாமத்தில் தியானிக்கிறே. என் நேசர் நீர்தானை, ஆமென், நேசிக்கின்றே உம்மை தானையா. என் நேசர், ஆமென், நேசிக்கின்றே. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ உம்மை விட்டு பிரி, உயிர் உள்ளவரை சொல்லுவோம் சேர்ந்து, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்குமே அடிமைப்படே. உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்குமே அடிமைப்படே. என் நேசர் நீர்தானையா, உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, இன்றே உம்மை தானையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். குடும்ப கருத்தரங்கில் குடும்பத்துக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை நம்ம இவ்வளவு நேரம் நல்லா கேட்டோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில காரியங்களை அனுபவத்தோட தேவ வசனத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமாம், எங்கள் குடும்பமாக உங்கள் மத்தியில் அமர்ந்து குடும்ப முகாமாக இருக்கிறதுனால குடும்பமாக வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிக்க கேட்போம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்து சீக்கிரம் வாசித்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சிருவேன். குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்.
யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போய் என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கர்த்தரிடத்திலே கேட்டதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எப்ரோனுக்கு போ என்றார். தாவீது தன் 2 மனைவிகளாகிய கூட போனான். போதும், கவனி. தாவீதின் குடும்பம் எப்ரோனுக்கு வந்தது. அவர்கள் எப்ரோனிலே குடியேறினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் இருந்து சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்கிறான். பைபிள்ல தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1 சகோதரர் நடுவில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 2வது யூதாவுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 3வது தான் முதல் பெயர்சபா மட்டும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்போ இதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை ஆட்சி செய்த சவுலும் யோனத்தானும் அவனுடைய கூட இருந்த எல்லாரும் மரித்த பிறகு இவன் நேரடியா அடுத்து, அப்பவே இவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் இவன் நேரடியா போய் அங்கே சிங்காசனத்தில் உட்காருவதற்கு இவனுக்கு தகுதி இருக்கிறது. ஆனா இவன் தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் எங்க போகணும், யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் அவன் கூட பேசுறார். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு மனிதன் தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்டு தான். பைபிள்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு தான் இந்த தாவீது செய்கிறவன். கேட்கும்போது கர்த்தர் பேசுறார் அவனிடத்தில். பேசி நீ கரெக்டா அந்த யூதாவின் பட்டணத்துக்கு போனா யூதாவின் பட்டணங்கள்ல எங்க போய் நான் இருக்கலாம். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நீ எப்ரோன்ல போய் குடியிரு. அப்ப நல்லா நீங்க கவனிக்க வேணும், தாவீதும் அவன் குடும்பமும் எப்ரோனிலே குடியேறுகிறார்கள். கரம் உயர்த்தாமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த எப்ரோன் அப்படின்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நிறைய இடங்கள் அந்த வார்த்தைகள் வரும். எப்ரோன் அப்படிங்கிற வார்த்தை அதுல ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு நல்ல உறவு, ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம். ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடு நல்ல உறவு, தேவனோடு நல்ல ஐக்கியம். இந்த இந்த எப்ரோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இவன் குடும்பமா எப்ரோன்ல குடியிருக்கிறான். நல்லா நீங்க குடியேறி இருக்கிறான். நல்லா நீங்க கவனிக்கணும். இதனுடைய சரியான ஆவிக்குரிய ஆழமான அர்த்தம் என்னன்னா, இந்த தாவீது அவன் கர்த்தரோடு நல்ல ஃபெல்லோஷிப்ல, நல்ல ஐக்கியத்துல, நல்ல உறவில் இருக்கிற ஒரு தேவ மனிதன். விளங்குனவங்க கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு நல்ல உறவில் இருந்த ஒரு மனிதன். ஆமா, இந்த எப்ரோனின் அனுபவம் தாவீதுனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீங்க யோசுவா 13 பார்த்தீங்கன்னா அங்கே காலேப் யோசுவாவிடத்தில் கேட்குறான். 13ஆம் அதிகாரத்தில் அதில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்பான். மோசே அந்த நாளிலே சொன்னது போல அந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அப்போ பாருங்க, காலேப்பு கேட்கும்போது யோசுவா அந்த மலைநாட்டை இந்த காலேப்புக்கு கொடுக்குறான். ஏன்னா மலைநாட்டில் தான் அந்த எப்ரோன் இருந்துச்சு. அப்போ பாருங்க, அதை சுதந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காலேப்புக்கு. அங்கே அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள், அரக்கர்கள், ராட்சசர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் மலைநாட்டை கேட்டு அதை பெற்றுக்கொண்டான். அவன் அதை சுதந்திரித்தான்.
அப்போ அந்த எப்ரோனின் அனுபவம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மலைநாடு எனக்கு தேவைன்னு இந்த காலேப் அதை பெற்றுக்கொண்டான். அந்த மலைநாட்டில் தான் எப்ரோன் இருக்கு. அப்போ அந்த தேவனோடு நல்ல உறவாடுகிற ஒரு ஐக்கியம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு குடும்பமாக இந்த எப்ரோனின் அனுபவம் எல்லா பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிறது. ஆண்டவரோடு நல்ல நேரம் செலவழிக்க இன்னைக்கு குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் நிறைய குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் பிரிவினையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவருக்கு ஒருவர் அன்பில்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க. உலகத்தில் மற்ற காரியங்களுக்கு நேரம் செலவழிக்க இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரோடு எவ்வளவு உறவில் இருக்கிறோம். ஏன்னா தாவீதினுடைய உறவு எப்படின்னா, ஐயா சொன்னாரு, அவன் தேவனுக்கு பிரியமானவன். உண்மையிலே அப்போஸ்தலர் 13:22 அந்த வார்த்தை இருக்கிறது. அவன் ஆண்டவருக்கு சித்தமானதை அவன் செய்கிறவன், அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர என்று நாளாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தாவீது அவன் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிற ஒரு மனிதன், தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்த ஒரு மனிதன். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க, யாரு குடும்பமா கர்த்தரோடு ஐக்கியமா இருக்காங்களோ அவங்க உலகத்தில் எல்லா மனிதரோடும் ஐக்கியமா இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். எல்லா காரியங்களையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழ முடியும். ஒரு வெற்றியான காரியத்தை அவங்களால் சாதிக்க முடியும். இந்த தாவீதை குறித்து பாருங்க, அவன் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க அவன் பாருங்க, தான் முதல் பெயர் சபா மட்டும் ராஜா. ஆனா அவனை குறித்து நீங்க பாருங்க, ஒரு நாளில் நான் 7 தடவை கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்றான். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் அவன் கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுகிறவன். ஆமா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவன் மனமகிழ்ச்சியாக இருந்தவன். ஒரு ராஜாவுக்கு ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர், ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் பாருங்க. எத்தனை பிஏக்களை வச்சு, எத்தனை ஹெல்ப்புக்கு உதவிக்கு ஆட்களை வச்சு, எத்தனை காரியங்களுக்கு வேண்டிய ஆட்கள் நபர்கள் இருந்தாலும் அவன் அவ்வளவு ஒரு பிஸியில் தான் அந்த ஆள் இருப்பாரு. ஆனா ஒரு பெரிய தேசம், தான் முதல் பெயர் சபா மட்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் இருந்த ஒரு மனிதன் அவ்வளவு வேலைகள் மத்தியிலையும் அவன் கர்த்தரோடு உறவு வைக்கிறதுல, அவன் கர்த்தர் சமூகத்தில் நேரம் செலவழிக்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஐக்கியமா இருக்க அவன் ஒரு நாளும் தவறியதே இல்லை. கைகளை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு, சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு, அவன் போன இடத்துலலாம் அவன் ஜெயம் கிடைத்தது. போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதனுடைய பிரதானமான காரணம் என்னன்னா, அவன் எப்ரோனை தெரிந்தெடுத்து அவன் குடும்பமா எப்ரோனிலே குடியேறுகிறான். இந்த எப்ரோனின் அனுபவம் இன்னைக்கு நம்ம எல்லா குடும்பங்களுக்கும் தேவை. எல்லா குடும்பங்களுக்கும் தேவை. எப்படி நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமா உட்காருதோம். என் மனைவி இங்க இருக்காங்க, எங்க பிள்ளைகள் இங்க இருக்காங்க. நாங்க குடும்பமா தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிறதை அங்கே மக்களுக்கு அதை சொல்லுகிறோம். எல்லா மக்களுக்கு அதை நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். குடும்பமா தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர வேண்டும். குடும்பமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும். ஆண்டவரோடு நல்ல அங்கே ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். எல்லா மனிதரோட அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற எவரோட அவர் பேசுவார். அவங்களோட அவங்க மத்தியில் ஆண்டவர் கிரியை செய்வார். இப்போ தாவீதோடு கர்த்தர் பேசுகிறார். பெலிஸ்தரோடு யுத்தத்தில், இந்த யுத்தத்தில் நான் எப்படி போகணும்னு கர்த்தர் கேட்கார். ஒரு முறை நீ முன்னாடி போ, இன்னொரு முறை முசுக்கோட்டை செடியிலிருந்து போ. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தாவீதை கரெக்டா லீட் பண்ணார். ஒரு வெற்றி உள்ள போன இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஜெயம். 2024 கடந்து போய்விட்டது. நம்மோடு பிரயாணம் பண்ண அநேகர் நம்மை விட்டு போய்விட்டார்கள். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த 25வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த வருஷத்துல குடும்பமா, வெற்றியுள்ள ஒரு குடும்பமா வாழணும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேசத்துல சாதிச்சு காட்டணும். நானும், யோசுவா சொல்றான், மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி நீங்கள் குடும்பமாய் ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் உங்களை கையை தூக்க சொல்ல விரும்பல. எத்தனை வீடுகளிலே குடும்பம் ஜெபம் இருக்கிறது. காலை எழுந்து நல்ல கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு, ஐயா சொன்னது போல நல்ல பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எத்தனை பேர் குடும்பமாய் தேவனுக்கு நேரம் கொடுக்கிறோம். இன்னைக்கு செல்போனுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சா, எப்போ கொஞ்சம் தாவீது சொல்றேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்துக்கு நான் ஓடுவேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஒன்று டிவி ஆன் பண்ணி கொஞ்ச நேரம், அதுக்கு முன்னாடி நேரம் செலவழிக்கணும். இல்லை ரிலாக்ஸாக இப்படி பண்டிகை காலங்களில் போய் வேடிக்கை பார்க்க போகணும். இல்லைன்னா எப்போமாவது டைம் இருக்கும்போது அப்படி அங்கே டூர் அங்கே போகணும். இல்லை எப்படியாவது நம்முடைய டைமை நேரத்தை போக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ராஜா, எப்போ டைம் கிடைக்கும், எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஓடுவோம். அப்பெல்லாம் உபவாசம் பண்ணி குடும்பமாக காத்திருப்போம். அப்பெல்லாம் நல்ல குடும்பமாக உபவாசம் பண்ணி பைபிள் வாசிப்போம். ஒரு பிரதிஷ்டை இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம். அதுதான் எப்ரோனின் அனுபவம். நல்ல முழங்கால நின்று இந்த வருஷம் முடிவதற்குள்ள 2 முறை 3 முறையாவது நான் பைபிளை வாசித்து முடிக்க போறேன். நான் உபவாசம் மாசத்தில் குறைந்தபட்சம் 4 நேரமாவது நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க போறேன். எங்களோட திருச்சபையில் அப்படி வச்சிருக்கிறோம். மாசத்துக்கு 3 நாள் உபவாசம். ஒரு 20-30 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா விடாம நாங்க நடத்துகிறோம். ஏன்? நீ உபவாசம் பண்ணு, கர்த்தரோட பேசு, கர்த்தர் உன் கூட பேசுவாரு. அந்த உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவம், தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிற அனுபவம். நீங்க பாருங்க, உலகத்தில் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நேரம் ஈஸியா கொடுப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் விடு, ஒரு லாப நட்ட காரியங்கள், ஒரு ஏதாவது ஒரு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அன்னைக்கு அங்கே ஆலயத்துக்கு வராமல், தேவ சமூகத்துக்கு வராமல் போயிடுவாங்க. தேவனை தேடாமல் போயிடுவாங்க. தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்காமல் போவாங்க. ஆனால் வேற எங்கேயாவது போய் அவங்க தங்களுடைய நேரத்தை வீணடிப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எந்த ஒரு மனிதன் அவன் குடும்பமாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறானோ அவன் வேற எங்கேயும் தலை குனிஞ்சு கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு வரவே வராது. கையை உயர்த்தாமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் இந்த தாவீதுக்கு இருந்துச்சு. நல்லா நீங்க கவனிக்கணும். தேவனோடு வேலைகளின் மத்தியில், அதுதான் முக்கியம். அன்னைக்கு நிறைய பேர் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, சிலர்கிட்ட கேட்பேன், ஆராதனைக்கு வரல. ஆமாம், அந்த பிரேயர் கூட்டங்களுக்கு, உபவாச கூட்டங்களுக்கு வரலைன்னா அவங்க சொல்கிற பதில் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்கும். எனக்கு தெரியும், எங்கே இருந்தாவது உங்கள் விசுவாசிங்க நிற்கின்னு எங்களுக்கு ஃபோன் வரும். அவங்க சொல்கிற காரணம் அதான் இருக்காது. ஏன்னா ஊழியக்காரற்ற போய் சொல்லிடலாம் ஈஸியாக, தேவனிடத்தில் மறைக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நேரத்தை, நம்ம சமயத்தை நம்ம ஒதுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த வருஷத்தில் 2025 நம்முடைய குடும்பம் வெற்றியாக, மகிமையாக, பிளெஸ்ஸிங்காக, ஆசீர்வாதமாக இருக்கும். கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 100க்கு 100 ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் 100க்கு 100 எனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்தில் ஊர் கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதை, முக்குகளில், சந்திகளில், பஸ் ஸ்டாப்புகளில், எங்கே திண்ணைகளில் அங்கங்கே உட்கார்ந்து பேசுகிறத நான் நிறுத்த போகிறேன். செல்ஃபோனில், டிவியில் நேரம் செலவழிக்கிறத நிறுத்த போகிறேன். நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து சீரியல் பார்க்கறதெல்லாம் தூர ஒதுக்கி வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் அமர போகிறேன். எப்பொழுது நான் உங்களுடைய சன்னதியில் வந்து நிற்பேன், எப்போதும் உன் சமூகத்துக்கு ஓடி வருவேன். அப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்போட அந்த ஒரு எப்ரோனின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டா நம்முடைய குடும்பம் மகிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, அதனால தான் அந்த பாடலை நான் பாடுறேன். எங்கள் திருச்சபையில் அடிக்கடி நான் பாடுகிற அந்த பாடல், என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, வாஞ்சியாக ஆண்டவரை தேடணுங்க. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. நம்முடைய மாம்சம் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தை, ஒரு பால் மறந்த பிள்ளை, ஒரு பிள்ளை தாய் முகத்தை தேடுவது போல, அந்த குழந்தை தேடுவது போல, அவனுடைய எண்ணம் தேடுவது போல எப்போது நம்முடைய மாம்சம். தாவீது சொல்றான், அவன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இருக்கிறது, கர்த்தரையே வாஞ்சிக்கிறது. அதனால தான் அவன் சொல்லும்போது பாருங்க, தேவனே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளும்,
பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் இருக்கா, இந்த பூலோகத்திலையும் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றே, நடுஜாமத்தில் தியானிக்கிறே. எந்தன் படுக்கையிலே உம்மை நடுஜாமத்தில் தியானிக்கிறே. நமக்கு கிடைக்கிற நேரத்துல எத்தனை பேரோ ராத்திரிக்கு இந்த செல்போன் வந்துச்சு பாருங்க, தூங்க போறது 2 மணி 1 மணி 3 மணி. அதனால அநேக குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை, அநேக குடும்பங்கள் பிரிவினையில் நிற்கக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையின் சூழ்நிலை. ஆனா தேவ சமூகத்தில் உண்மையா அவரோடு நல்ல ஐக்கியத்தில் உறவில் ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தாவீது வாழ்க்கையில் ஒரு 7 காரியங்கள் நடந்தது குடும்பத்தில். அதை நான் உங்களுக்கு வேகமாக, எனக்கு அவ்வளோ நேரம் இருக்காது, ஒரு 4 அல்லது 5 மட்டும் ரொம்ப சீக்கிரமாக ரத்தன சுருக்கமாக சொல்லி நான் இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கணும். ஊழியக்காரர் ஐயா உடைய பிள்ளைகள் உண்மையிலே நல்ல பிள்ளைகள், அவங்களுக்காகவும் நிறைவான ஜெபத்தை நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை இன்னைக்கு ராத்திரி ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கவனிங்க. கவனிங்க. முதலாவது, இந்த தேவனுடையோடு கூட இவன் உறவில் நல்ல ஐக்கியத்தில் இருந்த தாவீதின் குடும்பம் ஃபர்ஸ்ட் நல்ல சமாதானம் உள்ள ஒரு பீஸ்ஃபுல் லைஃபா இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப தேவை சமாதானம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் நல்ல சமாதானமா சந்தோஷமா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அப்படி யாரு எந்த குடும்பத்துக்கு அப்படி இருக்குன்னா, தேவனோடு நல்ல உறவுல இருக்கிறவங்க குடும்பத்துல கணவனோட நல்ல ஐக்கியமா இருப்பாங்க, மனைவியோட நல்ல ஐக்கியமா இருப்பாங்க, பிள்ளைகளோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போல நட்பா பழகி நல்ல அன்பா இருப்பாங்க. ஆமா, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த தாவீதுனுடைய வாழ்க்கை. ஆமா, அந்த அந்த வசனத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு நல்ல உறவில் இருக்கிற இந்த தாவீதினுடைய வாழ்க்கை. அங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எதிரிகள் இல்லை, பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சமாதானம், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிற எத்தனை குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை தெரியுமா? பல நாட்கள் பல பேர் ஃபோன் பண்ணி வேதனைப்படுவார்கள், பல பேர் கண்ணீரோட அந்த காரியங்களை, குடும்பங்கள் இருக்கிற விஷயங்களை எங்களிடத்துல ஷேர் பண்ணி ஜெபிக்க சொல்லுவார்கள். நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆமா, நல்ல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற குடும்பங்கள், ஆமா, அவங்களுடைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா சமாதானமே இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லை. ஆமாங்க, நிறைய குடும்பங்கள் அதை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனோடு குடும்பமா நல்ல உறவில் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடந்த நாள் போட்டும், இந்த பண்டிகை, இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த நாள் வரை நடந்த காரியங்கள்லாம் போட்டும், இனி தேவன் உங்களை நல்ல சமாதானம் உள்ள குடும்பமாய் மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சமாதானம் உள்ள ஒரு குடும்பம், கணவன் மனைவியா ஒரு சந்தோஷம். ஆமாங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தான் மனைவிட்ட சந்தோஷமா ரொம்ப பேச விரும்ப மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச திருமணமான புதுசுல கொஞ்ச நாள் தேன் நிலவெல்லாம் முடிஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வர வர நாள் பட அந்த அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துடும். கணவன் மனைவி குடும்பமா வந்தவங்க அப்புறம் தனித்தனியா வருவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப் அதிகமாகி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத தன்மை நிமித்தம் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக அது வெடித்து கிளம்பும். அதோடு கூட குடும்பத்தில் சமாதானம், அந்த நிம்மதி போயிடும். ஆமாம், எத்தனை சம்பாத்தியம் பண்ணாலும் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. வசதி வாய்ப்புகளுக்கு குறை இல்லை, வருமானத்துக்கு குறை இல்லை, அழகுக்கு படிப்புக்கு குறை இல்லை. ஆனால் குடும்பத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த சமாதானம் இல்லைங்க. அந்த சமாதானம் இல்லை. ஆனால் தேவனோடு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் குடும்பமாக நல்ல இந்த வருஷத்தில் நேரம் செலவழிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுற குடும்பத்துக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், அதுதான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருடைய விசுவாச குடும்பங்களுடைய பிள்ளைகள் சமாதானம் இல்லை. வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆனா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள், விசுவாசிகளுடைய பிள்ளைகள், எத்தனை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க, அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாம கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரே வீட்டில் குடியிருக்கலாம், ஒரே திருச்சபைக்கு கடந்து வரலாம், ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஒரு அன்பு, ஐக்கியம், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, பெற்றோர், அருமையான பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நல்ல அந்த எப்ரோனின் அனுபவத்தை நான் இன்று முதல் நான் அந்த அனுபவத்தில் வரப்போகிறேன். நான் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். தேவனுடைய பாதத்தில் என்னுடைய வேலை பழுவின் மத்தியில் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை, ஆண்டவரோடு நல்ல ஐக்கியத்தில் நான் இருக்க போகிறேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த 2025 கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். உங்க குடும்பத்தை சமாதானத்தினால நிரப்புவார். குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவார். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள் மாறும். உங்க பிள்ளைகள், அங்கே வசனம் சொல்லுகிறது, உன்னை சீயோனுக்கு அடையாளமா, இஸ்ரவேலுக்கு அற்புதமா உன் பிள்ளைகளை வைப்பேன். உன் குமாரர் ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல இருப்பாங்க, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றார், எந்தெந்த விசுவாச குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பிரிவினைகள், பிரச்சனைகள் இருக்கிறதோ, பெற்றோர் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தீர்க்க தரிசனமா தேவ சமூகத்தில் நின்று, தேவ ஊழியக்கார உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது பிரிந்து போய் உடைந்து போய் கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு கட்டி எழுப்பப்படும். அங்கே உடைந்து போன வருத்தத்தில், பிரச்சனையில் இருக்கிற குடும்பங்களுடைய அப்படிப்பட்ட குடும்பங்கள் இந்த பெற்றோர் நீங்க தேவ சமூகத்தில் தரித்திருக்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த 2025 உலக வேலையை விட, உலகத்தில் உள்ள ஆசபாசங்களை விட, உலகத்தில் உள்ள சாஸ்திரம் சடங்காசாரங்களை விட, உலகத்தின் உறவுகளை விட, இரத்த சம்பந்தமான உறவுகளை விட, நண்பர்களை விட நான் தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் டைம் 45 வருஷம் 50 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 20 ஆண்டு காலம் என் வாழ்க்கையில டைம் போச்சு. இனி நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். சபையில நடக்கிற கூட்டங்கள்ல ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கரெக்டா கொடுப்போம்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையும் தேவன் மகிமையாய் ஆசீர்வதிக்கிறவர். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தான். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில இல்ல, இயேசு நீங்க இருக்கையில போவதில்லை. ஹல்லேலூயா. உண்மையா தேவ சமூகத்தில் நின்று நான் சொல்றேன், இந்த தீர்மானத்தை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப், உங்க குடும்பம், உங்க
உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. ஆமாங்க, பிரிந்து கிடக்கிற உறவுகள் ஒன்று சேரும். குடும்ப வாழ்வு நன்மையினால் நிரம்பும், ஆசீர்வாதத்தினால நிரம்பும். உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படுவாங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில். ஆமாம், நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். விசுவாச பிள்ளைகள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்து சபையில் விசுவாசியாக இருக்கேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தின் ஒரு பாற்று. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் நான் ஆண்டவர் சமூகத்துக்கு நான் நேரம் செலவழிப்பேன், அவரோடு நல்ல ஐக்கியம், உறவு, டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் ஒரு எல்லையில்லாத சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம், அந்த சமாதானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஒருத்தர் வாசிக்கலாம். யூதாவின் மனுஷர் வந்து அபிஷேகம் பண்ணினார்கள். போதும், கவனிங்க. 2வதாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தேவனுடைய பிரசன்னத்துல இந்த தாவீது குடும்பம் இருக்கிறபடின்னு, தாவீது அவன் அந்த எப்ரோன் அந்த தேவ சமூகத்தை, தேவனோடு நல்ல உறவில் இருந்த தாவீதுக்கு 2வது பாருங்க, அவனுக்கு வாய்ப்புகள் தேடி வருது, உயர்வு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்வு தேடி வருது. இவன் தாவீது உயர்வை தேடி போகல. சவுலும் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அவங்க டீம் எல்லாம் காலி. இவன் நேர போய் சிங்காசனத்தில் உட்காரலாம். இவன் உயர்வை தேடி போகல. ஒரு தேவனோடு நல்ல உறவில் இருக்கிற ஒரு குடும்பம், குடும்பத்தின் பிள்ளைகள், அவங்க ஒரு நாளும் அவங்க வாய்ப்புகளை தேடி, ப்ரொமோஷனை தேடி, உயர்வை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள தேடி உயர்வு வரும். கைகளை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யூதாவின் மனுஷர் இதற்கு முன்னாடி எங்க போனாங்க? அந்த நேரம் வரும் பொழுது தாவீதை தேடி வந்து அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு மனிதன் கர்த்தரோடு சரியான உறவில் இருந்தாம்னா உயர்வு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். அவன் குடும்பத்துக்கு தேடி வரும், அவன் பிள்ளைகளுக்கு தேடி வரும். அரசாங்க வேலையா தேடி வரும், சம்பள உயர்வா தேடி வரும், ப்ரொமோஷனா தேடி வரும், ஆவிக்குரிய வளர்ச்சியா, உங்க வாழ்க்கையில கிருபைகள், வரங்களா, தாளந்துகளா, ஊழிய அபிஷேகமா தேடி வரும். அந்த வாய்ப்பு 23ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது ஒரு மொழிபெயர்ப்பில் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னா, நன்மையும் கிருபையும் உங்களை விரட்டிக்கிட்டு வரும் அப்படின்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், எப்படி விரட்டிக்கிட்டு வரும், துரத்துமா உங்களை. எப்போ? அங்கே 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், அடேங்கப்பா, அந்த எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு கர்த்தர் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுறாரு, சமாதானம், நிறைய காரியங்களை அவன் அங்கே சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை அங்கே தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் நன்மை, கிருபை, உலக ஆசீர்வாதம், நன்மை, கிருபை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இது ரெண்டையும் தேடி நீ ஓட வேண்டாம். அவைகள் உன்னை துரத்தும், உன் குடும்பத்துக்கு தேடி வரும். கையை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை விரட்டி கொண்டு வரும், உன்னை துரத்தி கொண்டு வரும். ஒரு தேவனுடைய அங்கே சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்கிற ஒரு குடும்பம். தாவீதை குறித்து, அவன் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு சித்தமானதை செய்கிறவன். அவன் ராஜாவா இருந்தபோதும் அவன் கர்த்தரை தேட மறக்கல. அதனால தான் பாருங்க, நீங்க சவுலை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவன் எங்கேயாவது ஜெபம் பண்ணாமனு என்னுடைய அறிவுக்கு நான் பார்த்தேன், கிடைக்கல. எங்கேயும் அவன் போய் ப்ரேயர் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் தாவீதை குறித்து பாருங்க, அவன் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடின மனிதன். அதனால் அவனுக்கு வாய்ப்புகளும் உயர்வுகளும் நன்மைகளும் தேடி வந்தது. இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், கணவன்மார், மனைவிமார், நீங்கள் நல்லா கவனிங்க. பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. பிள்ளைகள் நல்லா கவனிங்க. தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல உயர்வும் வாய்ப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். கர்த்தரே ஒரு மனிதனை உயர்த்துவார். சின்னவனை ஆயிரமா, சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர்.
ஆமாங்க, சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி தமது ஜனத்தின் அதிகாரிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணி மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படி செய்கிறவர். கையை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தாம யாரங்க உயர்த்துவார்? உங்க பிள்ளைகளை தான் தேசத்துல உயர்த்தி வைப்பார், தேசத்துல மகிமைப்படுத்துவார். உங்க பிள்ளைகள் தான் அந்த தேசத்துல மேன்மைப்படுத்துவார். அவங்கள தான் கர்த்தர் மகிமை உள்ள சிங்காசனத்துல உட்கார வைப்பார். எப்பன்னா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்துக்கு, தேவனோடு உள்ள உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். குடும்பமா ஐயா சொன்னது போல அந்த பிள்ளைகளை நல்லா பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை கடவுள் வழியில எவ்வளவு நடத்துகிறோம். அந்த பெற்றோர்கள் அதை செய்யணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, தாயும் தாப்பன்னு ஜெபம் பண்ணா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் பண்ணும். தாய் தாப்பன் பைபிள் வாசிச்சா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா பைபிள் வாசிக்கும். நீ போய் ஏவ வேண்டிய அவசியம் இல்லை. தாயும் தாப்பனும் செல்போனை நிறைய நேரம் பார்க்குற தாய் தாப்பனா இருந்தா உன் பிள்ளைகளும் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா செல்போனையும் டிவியும் தான், அதில் தான் வேஸ்டாக நேரம் செலவழிக்கும். அப்போ ஆண்டவர் பேரண்ட்ஸை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள், தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளும் கிருபைகளும் நம்மளை தொடர்ந்து வாய்ப்புகளும் நம்மளை விரட்டிக்கிட்டு வரும். எப்போ? தேவனோடு உறவில் இருக்கும் பொழுது, தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது உங்கள் குடும்பம் உயர்த்தப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் குடும்பங்களின் தேவன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். குடும்பம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்களும் நானும் தரித்திரமாக இருக்குது, வியாதிக்குள்ளே கிடக்குது, வறுமைக்குள்ளே கிடக்குது. ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, நாம் ஆசீர்வதிக்கமாக இருப்ப வேண்டும் என்பதே அவர் சித்தமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நன்மைகள், வாய்ப்புகள் உங்கள் 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 குடும்பங்களை தேடி வருகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனமும் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் கேட்டபோது பாருங்க, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8, 9 வாசிருங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அப்னேர் பாருங்க, இந்த அப்னேர் யாரு? இவன் சவுலுக்கு படை தளபதி. அப்னேர் இவன் என்ன செய்யறான்? தாவீது ராஜாவாகுவது இந்த அப்னேருக்கு பிடிக்கல. இவனுடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அப்னேர் ரொம்ப முயற்சி எடுக்கிறான். அவன் என்ன செய்யறான்? சவுலின் குடும்பத்தில் ஒருத்தரை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா எப்படியாவது இவங்களை வச்சிடணும் அப்படின்னு ஒரு சில பட்டணங்களுக்கு ராஜாவா இஸ்போசத்தை கொண்டு வந்து அவன் அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்க முடியுது. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல முதல்ல ஒரு வசனம் வாச 2 சாமுவேல் 4:1 அப்னேர் செத்து போனான். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு என்னன்னா, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் சரியா இருக்கும்போது உங்க முன்னேற்றத்தை தடுக்க பொறாமையினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தடுக்க உங்க முன்னேற்றத்தை, வளர்ச்சியை தடுக்க சில தீய வல்லமைகள் போராடும். 2024 இந்த நிமிஷம், இந்த 25 பிறந்த இந்த நிமிஷம் வர உங்க வளர்ச்சி, உங்க முன்னேற்றம், உங்களுடைய உயர்வு, உங்க ஆசீர்வாதம் இதை தடுக்க பல அப்னேர் வல்லமைகள் போராடும். ஆனா வசனம் சொல்லுது, அந்த வல்லமைகள் இன்னைக்கு ராத்திரி இந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இது நாள் வர போராடி உங்க முன்னேற்றத்தை, பிள்ளைகள் முன்னேற்றத்தை தடுக்க நினைச்ச தீய வல்லமை இன்னோடு காலியாக போகுது. கையை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, அப்னேர் செத்து போனான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைச்ச, உங்களுடைய வளர்ச்சியை, ஊழிய வளர்ச்சியை, குடும்ப வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைச்ச எல்லா விதமான தடைகள், அந்த தடைகளை கர்த்தர் இன்னைக்கு அறுத்து போடுகிறார். தடைகளை
தகர்த்து போடுகிறவர் உங்கள் குடும்பத்துக்கு முன்பதாய் போகிறார். எல்லா கோணல்களும் நேராக்கப்படும், கரடு முரடானவை சமமாக்கப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வர ஐயோ இந்த தடை இருந்து கொண்டே இருக்கிறது, என் குடும்பத்தில் இந்த ஒரு காரியத்தினால முன்னேற முடியல, முன்னேறி வந்தால் இது பயங்கரமான தடையா இருக்கு, என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போய் எல்லா தடைகளையும் உடைத்து நிர்மூலமாக்கி தம்முடைய ஜனத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை அவர் தருகிறவர். எல்லா பிள்ளைகளும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எத்தனையோ ஆண்டு காலம் காத்திருந்தேன், இந்த 2024 இந்த நிமிஷம் வரை எனக்கு அது தடையாவே இருந்துச்சுங்க. ஒரு பெண்ணு பார்க்க போனா தடை, ஒரு தொழில் ஆரம்பிச்சா தடை, ஒரு படிப்புக்கு போனா தடை, ஒரு சொத்தை வாங்கணும்னா தடை, ஒரு வீட்டை விற்கணும்னா தடை, ஒரு காரியம் ஒரு வண்டி வாங்கணும்னா தடை, ஒன்று ரெண்டா தடை. வாழ்க்கையில் அநேக தடைகள். ஐயோ முன்னேற முடியல, ஒரு டெவலப்புக்கு வர முடியல, ஒரு வளர்ச்சிக்குள்ளே போக முடியல. என்ன தடையா இருந்தாலும் அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்க பாருங்க தாவீதுனுடைய முன்னேற்றம் அங்க அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு? அப்னேருக்கு. இவன் சவுல் கூட இருந்தவன், அந்த ஆவிதான் இவனுக்குள்ள இருக்கும். அவன் அந்த வசனத்தில் வாசம், அப்னேர் செத்து போனா. இது நாள் வரை உங்களை தடை செய்த உங்கள் குடும்ப முன்னேற்றத்தை, ஊழிய வளர்ச்சியை தடுக்க நினைச்ச, முன்னேற்றத்தை கெடுக்க நினைச்ச எல்லா பொல்லாத துர்க்கிரிகளும் இந்த ராத்திரி குடும்ப கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது கம்ப்ளீட்டாய் அகற்றப்படுகிறது. கையை உயர்ச்சி ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனிதன் குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு எப்ரோனின் அனுபவம், ஆண்டவர் அதை சொல்லுகிறார். நீங்கள் ஆபிரகாமை குறித்து பாருங்க, அந்த எப்ரோன் கொழுமையான இடம்னு சொல்லி அதை தெரிந்தெடுத்து வந்தான். ஆதியாகமம் 19 அவன் அந்த இடத்துக்கு வந்தான். காலேபை குறித்து அது கொஞ்சம் கஷ்டமான இடமா, அங்கே ராட்சச புத்திரர்களாக இருந்தாங்க, ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த காலேப் அந்த மலை நாட்டை சுதந்திரிச்சான். அதில் தான் அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ சமூகம், தேவனோடு உறவாடுகிற அனுபவம். ஆண்டவருடைய சத்தத்தை நான் உண்மையிலே தினமும் கேட்குறேன். ஆண்டவர் என்னோட பேசுவாரா? ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்வாரா? ஆண்டவர் என்னோட பேசுவாரா? நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க. அவர் நிச்சயமாக உங்களோட பேசுவார். உங்களோடு ஆண்டவர் காரியங்களை உணர்த்துவார். உங்கள் குடும்பம் இனி இந்த நிமிஷம் வரை இருந்தது போல இருக்க போறதில்ல. இது நாள் வரை இருந்த தடை இன்னைக்கு ராத்திரி அது உடைகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய ஜெயத்தின் பாதையில், வெற்றியின் பாதையில் தேவன் நம்ம குடும்பத்தை, நம்மை அவர் நடத்த வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைத்தட்டி பாடுவோம். ஜெயங்கொடுக்கும் நம் அவே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த உயர்த்துவே. ஜெயங்கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடு
அவர் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ல இருந்து அப்படியே கீழே வாசிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. நடந்தது, தாவீது வர வர பலத்தான். பாருங்க, அடுத்தபடியாக இந்த தாவீது அவனுக்குள்ள ஒரு பெருக்கம் உண்டாகிறது, ஒரு பலம் உண்டாகிறது, எல்கை விரிவடையுது. ஆமா, போன இடத்துலலாம் ஒரு மிகப்பெரிய ஜெயம். கர்த்தர் அவன் போன இடத்துல எல்லாம் அவனை காப்பாற்றுகிறார். அவன் கூட இருக்கிறதுனால வர வர விருத்தி அடைந்து கொண்டே வருகிறான். ஒரு மிகப்பெரிய விருத்தி. ஆமா, ஒரு பெரிய பெருக்கம். கர்த்தர் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம். எப்போ இவன் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் தாவீதுக்கும் அவனை சேர்ந்த கூட்டங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய பெருக்கம் தாவீது வாழ்க்கையில வருகிறது. ஒரு பெரிய பெருக்கம். நல்லா கவனிங்க, நம்ம பெருக்கமாகிறது ஆசீர்வாதமா இருக்குது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவங்க பெருகாதபடி பார்வோன் அவங்களுக்கு உபாய தந்திரங்களை செய்ய ட்ரை பண்ணான். ஆமா, இவங்க பெருக கூடாது என்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, அவர்கள் பலுகி பெருகாதபடி அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவாய் பலுகி. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதுல வாசிங்க. 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். வானவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே எங்களை நடத்தி கொண்டு வந்தவர் இப்ப பாருங்க, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல சவுல் ராஜாவா இருக்கும்போது தாவீதோடு கூட இருந்த இந்த டீம் அப்படி விலகி போயிருச்சு. சவுல் நாட்கள்ல தாவீதிட்ட வரல. ஆனா இந்த தாவீது வேண்டாம் என்று சொல்லி போனவர்கள், இவன் வேண்டாம், இவன் லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, தாவீது தேவனுடைய சமூகத்துல கர்த்தரோடு நல்ல உறவுல இருக்கும்போது அங்கே அவர்கள் அணியணியா குடும்பமா மொத்தமா வந்து தாவீதோடு சேர்ந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பம் எப்படி தேவனோடு நல்ல உறவுல அந்த எப்ரோனின் அனுபவத்தில் இருக்கிறதோ, அவங்கள ஒருவேளை கடந்த நாட்கள்ல இவங்க வேண்டாம், இவங்க லாய்க்கு இல்லை, திறமை இல்லை, அழகு இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஆமா அதனால இவங்க வேண்டாம்னு சொல்லி ஒருவேளை ஒதுக்கி விட்டு போயிருக்கலாம். இது நமக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். நான் வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட எல்லாம் இப்போ வந்து சொல்றாங்க, எங்களுக்கு எலும்பின் எலும்பும் மாம்சத்துக்கும் மாம்சம், நீங்க தான் எங்களுக்கு முக்கியம், நீங்க தான் எங்களுக்கு சொந்தம்னு வந்து சேர்ந்தாங்களாம் தாவீதின் இடத்துல. இன்னைக்கு அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. வேண்டாம் என்று சொல்லி போனவர்கள், ஒதுக்கி வைத்தவர்கள், லாயக்கில்லைன்னு விலகி போனவங்க, உங்களை பார்த்து முகத்தை சுளித்தவர்கள், ஆமா அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் உங்க பக்கம் தேவன் கொண்டு வர போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். இந்த 2025க்குள்ள பிரவேசிச்சிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு புதிய நன்மையா, ஒரு புதிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆமாங்க, இது நாள் வரை உங்களோடு பேசாதவங்க உங்களை தேடி வந்து உங்களிடத்துல பேசுவாங்க. ஆமா, இது நாள் வரை உங்களை பகைத்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், ஆமா, அப்படிப்பட்டவர்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்துல ஒப்புரவாகி சமாதானமாங்க. எப்ப தெரியுமா? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஆண்டவரோடு நல்ல உறவில் இருந்தேனா உன் குடும்பம் முழுவதும் ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள, ஆமா, ஒரு நல்ல சமாதானத்துக்குள்ள, ஒரு நல்ல நிறைவுக்குள்ள, ஒரு நல்ல பெருக்கத்துக்குள்ள தேவன் கொண்டு வர போகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டாம் என்று சொன்னவர்கள், ஆமா, உன்னை தேடி வந்து உன்னை, ஆமா, உன்னை அவர்கள் உன்னோடு ஐக்கியப்படுகிறதையும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் அவர்கள் கண்கள் பார்க்கும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 39, 40வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12, 39, 40 வசனம். ம் 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 வேண்டிய மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் தேவனோடு உறவில் குடும்பமா பிள்ளைகளோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு இந்த வருஷத்தில் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டையோட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய மட்டும், உங்களுக்கு என்ன தேவையோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தில் பாருங்க, அதில் சொல்லாத பொருள் எதுவுமே இல்லைங்க. அவ்வளவும் உங்களுக்கு வேண்டிய மட்டும், ஆமா, வேண்டிய மட்டும். நீங்க ரூத்து புத்தகத்தில் இந்த உங்களுக்கு வாக்குத்தத்த கூட்டத்து செய்தியை நான் கேட்டேன். ஐயா போட்டு விட்டாங்க. 5 பாயிண்டை வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. நிறைவான பலன் உங்களுக்கு உண்டுன்னு. அதில் ஒரு வார்த்தை வரும், மகளே கேள், உன் முந்தின நற்குணத்தை பார்த்து உன் பிந்தின நற்குணம் ரொம்ப உத்தமம். அதை சொல்லிட்டு அதில் கீழே வரும், நீ பயப்படாத மகளே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கைகளை உயர்த்த ஆமென்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாருங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் நடத்தி போட்டதான் நான் வந்திருக்கேன். ஆமா, சும்மா இதே வச்சு ஒன்று சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க தேவனோட நல்ல குடும்பமா உறவுல, நல்ல ஜெபத்துல, நல்ல பைபிள் தியானத்துல, உபவாசத்துல, ஆலயத்தில் நடக்கிற கூட்டங்களில் நல்லா கலந்து கொண்டு நல்ல இந்த வருஷத்தில் இந்த 2025 கர்த்தருக்கு நேரம் செலவழித்து கர்த்தரோடு உறவாடுதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வேண்டிய மட்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய மட்டும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தரப்போறாருங்க. அல்லேலூயா. என்ன தேவை இருந்தாலும் சரிங்க. ஆமாவோ, நமக்கு தான் ஆண்டவர் செய்ய அவர் ஆயத்தமா இருக்காரு. நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர். எல்லா தேவைகளையும் என்னென்ன தேவையோ, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை, சகலத்தையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். எப்போ நமக்கு தேவை, எப்போ தேவை. 2 சாட்சியை சொல்லி நான் முடிச்சிடுறேன், கவனிங்க. எப்போ நமக்கு தேவை, ஊழியத்தில் நாங்கள் ஒரு ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கிராமத்து மக்கள் நிறைய தேவைகள். இது வரைக்கும் ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கு ஆலயத்துக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் மகிமையாக நடத்தினார். இது ரொம்ப ஆச்சரியங்க, ரொம்ப ஆச்சரியம். ஆலயத்துக்கு வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஜன்னல் இதெல்லாம் போடுறதுக்கு 2 லட்சம் ரூபா ஆகும். முதல்ல வைக்கிறதுக்கு, 2வது கதவுக்கு தனி. நாங்கள் ரொம்ப சபையில் உபவாசம் பண்ணி நாங்கள்
ஜெபிச்சோம். ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு ஊழியர் ஃபோன் பண்ணி அவர் ஊழியத்தை குறித்து விசாரிச்சுட்டு இதுக்கெல்லாம் எவ்வளவு தேவையோ அந்த ஜன்னலுக்கு அது இருந்தால் தான் அடுத்து பூசை ஆரம்பிக்கவே முடியும். 7-8 மாதமாக அப்படியே போட்டுட்டோம். சும்மா பூசாத கட்டடத்துக்குள்ளே இப்படி உட்காந்து கத்தரை ஆராதிக்கும். ஆமாம், அப்படி போட்டோம். அந்த அளவுக்கு பெரிய வருமானங்கள் இல்லாத ஒரு கிராமம் தானே. ஒரே மனுஷன் மூலமாக ஆண்டவர் அந்த எல்லா ஜன்னலுக்கும் நிலைக்கும் வேண்டிய தேவையை சந்தித்து அற்புதமாக கொடுத்தார். கையை ஒரு தாமன்னு சொன்னார். அல்லேலூயா. ரூஃப் காங்கிரீட் போடும்போது அப்படிதான் பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் போடுறது அன்னைக்குன்னு பணம் தேவை. மோகன் லாசரசன்ட்டு ஆண்டவர் பேசியிருக்காரு பாருங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். 2 நாள் தான் இருக்குது காங்கிரீட் போடணும். காங்கிரீட்டுக்கு அவன் சொல்கிறான் 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஆகும், நீங்கள் 5ஆவது கொடுக்கணும். அந்த விசுவாசமாக ஜெபம் பண்ணி கையில் ஒரு 2-3 லட்ச ரூபா இருக்குது, கொடுக்கணும், ரெடியாக இருக்கும். ஆண்டவர் பேசி எங்களை வர சொல்லி எங்கள் ஊழியங்களை குறித்து கேள்விப்பட்டு அவங்க ஒரு நல்ல காணிக்கையை கொடுத்தாங்க. அது அப்படியே காங்கிரீட் போட கர்த்தர் உதவி செஞ்சார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு என்ன தேவை, அதுக்கு நமக்கு எப்போ எப்படி ஆண்டவர் கொடுக்கணும், என்ன தேவை, தேவையை அறிந்து நடத்துகிற தகப்பன் உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒரு நாளும் வெறுமையாக விடமாட்டாருங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் சும்மா விடமாட்டார். ஆண்டவர் செய்கிற அற்புதம் அவ்வளவு மகிமை. கைவடி சோறு கட்டணும், செங்கல் தேவை. பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு அம்மா என்னை முன்ன பண்ண பார்த்ததே இல்லை, ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் தான் பாஸ்டர் பர்னபாஸ் குழந்தை பாண்டியனா? ஆமாம், உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள் ஊழியங்களை எப்படி பார்த்தாங்களோ யார்கிட்டையோ நம்பர் வாங்கி அங்கே இருந்து ஒரு கம்மல் இருக்குன்னு கொடுத்து விட்டாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு இருக்குன்னு நினச்சா அது 42,000 ரூபாய்க்கு இருந்துச்சு அந்த கம்மல். அதோட கொஞ்சம் போட்டு 44,000 ரூபாய்க்கு செங்கல் இறக்கி இப்போ கைவிடு சோறு கட்டி முடித்தோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு தேவையும் நம்ம ஆண்டவரோட நல்ல உறவில் இருந்தால், இது ஊழிய சாட்சியே சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நிறைய சாட்சி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எதிர்காலம் எதாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவர். கைகளை ஒரு தாமேன்னு சொல்லுங்கள். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். இன்னைக்கு இந்த ராத்திரியில் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒரு தீர்மானம் பண்ணணும் தேவனுடைய பிள்ளைகள். உண்மையிலேயே நாங்கள் குடும்பமாக நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆலயத்தில் நடக்கிற எந்த கூட்டங்களையும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு கூட்டம்னா 7 மணிக்கு தான் வருவாங்க. 10 மணி ஆராதனைனா 11:30 மணிக்கு தான் வருவாங்க. ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸடாக தீர்மானம் பண்ணிடுவாங்க. நம்ம பாட்டு ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போகணும். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது துதி ஆராதனை தான் அவருக்கு கொடுக்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த நேரத்தை இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மிஸ் பண்ணுதாங்க. ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போகிறதில்ல, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கறதில்ல. யோசுவா சொன்னார், மற்றவர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், எப்படியோ எனக்கு தெரியாது, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை சேவிப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில், நான் ஆண்டவர் சமூகத்தில் நேரம் செலவழிக்க போகிறேன். இந்த உலகத்தில் மற்ற உலக வேலைக்கு நான் எவ்வளவு டைம் கீப்பப் பண்ணி ஓடுறேன். ஒரு ட்ரெயின் ஏற, ஒரு ஃப்ளைட் ஏற எத்தனை மணி நேரம் போய் நான் காத்திருக்கேன் முன்னாடி போய். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தாவீது எப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் அப்போல்லாம் உங்கள் பிரசன்னத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். அப்போல்லாம் தேவ சமூகத்துக்கு நான் ஓடி வருவேன். நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமாக நாங்கள் ஆண்டவர் சமூகத்தை தேடுவோம். தாவீது அவன் தேவனோடு நல்ல உறவில் இருந்த மனிதன், தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ள மனிதன், தேவனோடு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருந்த மனிதன். அவன் குடும்பத்தோடு அவனோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் மூலம் அவன் குடும்பம், அவனோடு கூட இருந்தவர்களும் போஷிக்கப்படுகிறார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் தேவன் மகிமையாக இந்த 2025 ஆண்டவர் உங்களை உயர்த்தி மகிமையாய் நடத்த போகிறார். உண்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உண்மை நேசிப்போம், உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவழிப்போம். ஒரு பல்லவி எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடிடுவோமா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர்
நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதை. நல்ல கைகளை தட்டி எல்லாம் சேர்ந்து, எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், நடுஜாமத்தில் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலே உம்மை, கையை தட்டி பாருங்க எல்லாம் சேர்ந்து, ஜாமத்தில் ஈரே நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நீதானையா, உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. ஆமென். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறு எதற்குமே அடிமைப்பட. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறு எதற்குமே அடிமைப்படே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே நீர் பேசினீர். ஆண்டவரே, தாவீது எப்ரோனோடு ஆண்டவர் சஞ்சரிக்கும் பொழுது உமோடு நான் சஞ்சரித்த அந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேவ மனிதன் ஆண்டவர் ஜெப கருத்தரங்கை, ஆசீர்வாதமான குடும்ப ஆசீர்வாதமான கருத்தரங்கை ஏற்பாடு செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் உள்ளத்தில் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஐயா, இந்த நாளிலும் அந்த போதகர் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் அவர் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சிட்டி சர்ச் ராஜபாளையத்தில் ஆண்டவரே, ஒரு அந்த 2025 ஆண்டவரே பெரிய ஒரு மகிமையான ஆண்டவரே ஆலயமாய் நீர் ஆண்டவரே நிரம்பி வழியத்தக்கான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாதமான இந்த கருத்தரங்கிலே இந்த திருச்சபையின் பிள்ளைகள் அளந்து பெருகும்படி சமாதானமாய் வாழ கிருபைதாரும். இவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் வழிநடத்தி செல்கிற இந்த அருமையான ஜான் ஆசீர்வாதம் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் மென்மேலும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர் பல இடங்களுக்கு சென்று அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை விளங்க இந்த ராஜபாளையம் சிட்டியில ஆண்டவரே இவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அடிமேனுக்கு அந்த இடத்துல வாய்ப்பினை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே குடும்பங்களை எப்படி வாழ வேண்டும், குடும்பங்களுக்குள் எப்படி சமாதானம் சந்தோஷம் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தரங்கை ஆண்டவரே இந்த தேவ மனிதனிடத்தில் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற போதக பிதாக்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, அவருக்கு கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துவீராக. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பராமரிப்பு பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட விசேஷமாய் செய்து கொடுத்த குடும்பத்தாரோடு என்று நிலைத்திருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.